வணக்கம் அன்பு நண்பர்களே. அதிமுகவில் நிலவுன பல்வேறு குழப்பங்கள் ஒரு வழியாக முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கு. இன்னும் இரண்டு பேர் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா அதிமுக வட்டாரத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது. ஒருவர் சிவி சண்முகம், இன்னொருவர் விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். முதல்ல அதிமுகவினுடைய இந்த உள்குத்து கலாட்டாக்கள் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ரத்தின சுருக்கமாக இதனுடைய பிரச்சனையினுடைய பின்கதையை பேசுகிறோம். மொத்தம் அதிமுக 47 இடங்கள் ஜெயித்தது. இதுவரை தமிழ்நாட்டில் அதிமுக ஒன்றில் ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க அல்லது எதிர்கட்சியாக வந்திருக்காங்க. இந்த முறை எதிர்கட்சி இருக்கையும் கிடைக்கல, மூன்றாவது கட்சியாகத்தான் 47 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்கிறப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் 22 எம்எல்ஏக்களும், எஸ்பி வேலுமணி தரப்பு பக்கம் 25 எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. எங்கள் கட்சியினுடைய கொறடா உத்தரவுக்கு மாறா, கட்சியினுடைய விதிகளுக்கு மாறா கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய அரசை ஆதரித்ததுக்காக இவங்களை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு இந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் தான் 25 பேருங்க, நாங்கள் தான் எண்ணிக்கையில் கூடினவங்க, 22 பேர் தான் அவங்க இருக்காங்க, அவங்கள தகுதி நீக்கம் பண்ணணும்னு இவங்க சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க எஸ்பி வேலுமணி தரப்பு. பொதுவாக ஒரு கட்சி சட்டமன்றத்தில் உடைதல் அப்படின்னா 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். அப்படி பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32 எம்எல்ஏக்கள் இருந்திருந்தால் அது உடைவு, அது கட்சி தகவல் பொருந்தாது. அவங்க முதல் அட்டம்ப்டிலேயே எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கர் தலைமையிலான அந்த டீம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்கள்ட்ட தாவேகா மீதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அமைச்சரவையில் பங்கேற்கணும், தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்தது. 32 பேராக சேர்ந்து போனால் அதில் பங்கெடுக்க முடியும். அந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. ரெண்டாவது, இப்போ மிக முக்கியமாக எஸ்பி வேலுமணி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கமே நகர்ந்து விட்டார். காரணம், கோயம்புத்தூரில் கடந்த முறை 10க்கு 10 ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை அப்படி இல்லை, கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதிமுகவை மறுகட்டமைப்பு செய்யணும் அப்படிங்கிறனால எஸ்பி வேலுமணி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கமே நகர்ந்து விட்டார். சில சமரச புள்ளிகள் மேற்கொள்ளப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கடையில் என்ன பண்ணார்னா, யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு பின்னாடியெல்லாம் மாவட்ட செயலர்களை திரட்டி வைத்திருக்கார்களோ அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை எல்லாம் நீக்கி விட்டார். இப்போ அவங்கெல்லாம் சில செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வந்தாங்க. எங்களுக்கு பழையபடி மாவட்ட செயலாளர் பொறுப்பையே தாங்க அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுவும் வழங்கப்படுறதா சொல்லப்படுது. ஸோ அந்த அடிப்படையிலும் இந்த செட்டில்மெண்ட் ஆகப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு சொந்தமான நாளிதழ் தான் நமது அம்மா. நமது அம்மா நாளிதழில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எழுத தொடங்கியோன்னே நமது அம்மாவுக்கு மாற்றா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பால் போர்வால் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயர் அங்கே நமது அம்மா என்கிற அந்த நாளிதழிலிருந்து நீக்கவும் பட்டிருந்தது. இப்போ அது எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமானது. மீண்டும் எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி அப்படின்னு அவர் பேரையும் சேர்த்து சமாதானமாக போய்விட்டார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்னு கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்மத்துக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆளும் தாவேகா அரசை விமர்சித்து விட்டார். ஆனால் இதுவரை தாவேகாவையும் விமர்சிக்காமல், அதிமுக பக்கமும் நெருங்காமல், எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்காமல் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே முன்னாள் அமைச்சர்கள், 2 பேருமே சீனியர்கள். அதில் ஒருவர் சிவி சண்முகம், இன்னொருவர் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை தொகுதியில் 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவர். அவர் அங்கே இருக்கக்கூடிய கட்சியினரை, நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து வருகிறார். 62,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சதுக்கு ரெட்டையிலே மட்டும் காரணம் இல்லை, தன்னோட சுய செல்வாக்கும் காரணம் அப்படிங்கிறது விஜயபாஸ்கரோட எண்ணம். அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய நீண்ட நெடிய அரசியலுக்கு, அடுத்தடுத்த 10-15 ஆண்டுகள் அரசியலுக்கு தனக்கும் வயது 50 வயது தான் இருக்குது என்பதனால அதே வயதை ஒத்த விஜய் கட்சியில் இணைந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் அதைத்தான் அவருடைய நிர்வாகிகளை திரட்டி ஆலோசனையாக கேட்டுக்கிட்டே இருக்கார். பெண்களை திரட்டி கேட்கிறார், இளைஞர்களை திரட்டி கேட்கிறார். அப்போ நான் தாவேகா பக்கம் போனால் எதிர்வரும் காலங்களிலேயும் அரசியலில் ஃபியூச்சர் இருக்கும், ராலிமலைக்கும் நிறைய விஷயங்கள் செய்வேன் அப்படின்னு பேச தொடங்கியிருக்கிறார். ஸோ விஜயபாஸ்கர் அவருடைய பார்வை தாவேகாவை நோக்கி இருக்கிறது. சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம் தரப்பு இப்போ நேரடியாக தாவேகாவுக்கு போகிறதுலே அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா தாவேகாவை பொறுத்தவரை அமைச்சராக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்து கொண்டார்கள். அதே நேரத்தில் விஜயபாஸ்கர் அதுக்கு சமரசத்துக்கு தயாராக இருக்கிறார். சிவி சண்முகத்தை பொறுத்தவரை விஜய் பக்கமும் நெருங்க வேண்டாம், எடப்பாடி பக்கமும் நெருங்க வேண்டாம், இருக்கிற இந்த சட்டமன்ற பதவி காலத்தில் மயிலம் தொகுதிக்கு கொஞ்சம் நாட்கள் அப்படியே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவோம். ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் மயிலத்தில் வந்து நின்றோம் அப்படிங்கக்கூடிய சூழலில் அவர் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கட்சியை மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதை விட முக்கியமாக ஆதவர்ஜனா ஒரு விஷயம் பேசி வர்றார். 90% அதிமுக நிர்வாகிகள் எங்களோடு வர தயாராக இருக்கிறார்கள். இதை எப்படி தடுக்க முடியும் எடப்பாடி அப்படின்னா, விலகியவர்களை மீண்டும் தாவேகா இணைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுற சூழலில் ஏற்கனவே பிரிந்து நிற்கக்கூடிய சசிகலா போன்றவர்களை, தனி இயக்கம் நடத்தக்கூடிய அமமுக நடத்தக்கூடிய டிடிவி தினகரன் போன்றவர்களை உள்ளே இழுத்துக்கிறதன் மூலமாக அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கையை அந்த தொண்டர்கள் மத்தியில் கொடுக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமரசத்துக்கு தயாராக இருப்பாரா? சிவி சண்முகம் அதே போன்று விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வெளியேறுகிற முடிவை எடுத்தால்
இவர் தானாகவே முன்வந்து அதை தடுத்து அணை போடுவாரா என்பதையெல்லாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.